கிரேட்டம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபிக்கு இந்த கிரீன் ஜெர்சி சென்டிமெண்ட் மறுபடியும் ஒர்க் அவுட் ஆகுமா? ஸோ வெற்றியை இங்கிருந்து தொடங்குவாங்களா? பிளே ஆஃபுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அடுத்த கேம் கேகேஆர் கூட ஆடுறாங்க. ஸோ கேகேஆர் வந்துட்டு எப்படி இருக்காங்க, ஸோ அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் எப்படி விளையாடணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற தமிழ்லாம் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளேயிங் லெவனில் சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதை தாண்டி வெற்றியுடைய ஸ்ட்ராட்டஜியும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த கிரீன் ஜெர்சி சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுமா? ஸோ பகல்ல எப்படி பிஹேவ் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 3 ஜெர்சி வச்சிருக்காங்க. இந்த 3 ஜெர்சியை எப்பப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெட் ஜெர்சி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ட்ரெடிஷனல், ஸோ எப்பவுமே வந்துட்டு இரவு மேட்சஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஹோம் மேட்சஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இந்த கிரீன் ஜெர்சி மேக்ஸிமம் எப்ப யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ 90% அவே கேமா இருக்கும். ஸோ அந்த சமயத்துல கிரீன் ஜெர்சி யூஸ் பண்ணுவாங்க அண்ட் பகல் மேட்சா இருக்கும். இதுதான் நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். பகல் மேட்ச்ல கிரீன் ஜெர்சி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதே கிரீன் ஜெர்சியில வின்னிங் பர்சன்டேஜ் ஈக்குவலா தான் இருக்குன்னு சொன்னோம். வெற்றியும் பார்த்திருக்காங்க, தோல்வியும் பார்த்திருக்காங்க. ஸோ ஏபிடி வில்லியர்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த கிரீன் ஜெர்சிக்கு தனி மரியாதை இருக்குங்க. அவர் உள்ள வரதாகட்டும், ஸோ எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். கிரீன் ஜெர்சியில அவர் ஆன ஆட்டமெல்லாம் வந்துட்டு செமையா இருக்கும். ஸோ அவரும் சொல்லியிருப்பாரு, என்னுடைய ஃபேவரட் என்னதான் அவங்க ரெட்டா இருந்தாலும் அந்த கிரீன் ஜெர்சியில ஒரு தனியா ஒரு விஷயம் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஆனா ஆர்சிபி மிஸ் பண்ண ஒரு மொமெண்ட் என்ன தெரியுமா? ஸோ இதே பகல் மேட்ச்ல தான் வந்துட்டு நம்மளோட கிறிஸ் கெயில் வந்துட்டு ஒரு வான வேடிக்கை காமிச்சிருப்பாரு, மேசிவான ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருப்பாரு. ஆனா அந்த சமயத்துல அந்த மேட்ச்ல கிரீன் ஜெர்சி போட்டு ஆடலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கிறிஸ் கெயிலுக்கும் இருக்கு. அண்ட் ஏபிடி வில்லியர்ஸ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. உண்மையாலுமே அந்த மேட்ச்ல கிரீன் ஜெர்சி போட்டு ஆடி இருந்தா ஒரு ஐகானிக் மூமெண்டா இருக்கும். இந்த ஜெர்சி போட்டாலே ஒரு மாசு தாயா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் இருந்தாலும் ஆர்சிபி அந்த தடவை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீசன்லயும் இந்த ஜெர்சி போட்டு பார்த்திருப்போம். ஏகப்பட்ட பேர் இந்த ஜெர்சியில் ஆடி இருக்காங்க. இன்ஃபேக்ட் புஜாரா முதல் கொண்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த லெவன்ல ஆடும்போது இந்த ஜெர்சியில் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டு கூட கேட்டு வாங்கினதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு. ஸோ ப்ளூ கலர் ஜெர்சியும் இருக்கு. அண்ட் அவங்களுக்கு லக்கா போகல அப்படிங்கிற விஷயத்துல ரெட் ஜெர்சி ஒர்க் அவுட் ஆகலைன்னா கிரீன் ஜெர்சி ஒர்க் அவுட் ஆகுமா ப்ரோங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இதுல ஜெர்சி எல்லாம் ஒரு பக்கம் வச்சு பார்த்துட்டு இது முக்கியமா பகல் மேட்ச்ல ஆர்சிபிக்கு ஆல்மோஸ்ட் வின்னிங் பர்சன்டேஜ் ஒரு 60க்கு மேல வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ பகல் மேட்ச்ல நல்லா விளையாண்டுருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிறது தான் ஆர்சிபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் பேட்டிங் ரொம்ப முக்கியம். அதுக்கு டாஸ் வின் பண்ணமே அப்படின்னு கேட்டா, எஸ் டாஸ் வின் பண்ணா ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் போட்டு ஒரு 200 பிளஸ் போடணும். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு டீம் அந்த அளவுக்கு டெட்லியான பேட்டிங் லைனப் இருக்கு. இதுல ஸ்டார் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஸோ கேமரூன் கிரீன் நல்லா ஆடுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் நேம்ல இருக்கிற மாதிரியே ஜெர்சியும் கிரீன் ஹோப்ஃபுல்லி ஸோ ஒரு ஆடினா சந்தோஷம் தான். ஸோ யார் ஆடுறாங்களோ இல்லையோ, ஸோ யாராவது ஒருத்தர் 50 அடிச்சிடணும். மற்ற எல்லாருமே ஒரு 20-10 இந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷன் பண்ணாலே 180 பிளஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ வில் ஜாக்ஸும் ஹோப்ஃபுல்லா ஆக்சுவலேட் பண்றதுக்கு கரெக்டான டைம் மேக்ஸ்வெல் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆடிடுச்சு. ஸோ ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது கம்பல்சரி இவர் தான் இந்த சீசன் ஃபுல்லாமே ஆடி ஆகணும் மேக்ஸ்வெலுக்கு பதிலாக. ஸோ அந்த சமயத்துல இவரோட இடத்த கிராப் பண்ணிக்கிட்டு ஒரு காட்டணும். ஸோ காட்டுறதுக்கான கரெக்டான டைம் அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. அண்ட் கேமரூன் கிரீனும் 11ல இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பெட்டரா பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அப்படி பேட்டிங் ஆர்டர் நல்லா இருக்கணும். அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ் யார் யார் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க குரூசியலான பிளேயர் அப்படின்னா, ரஜத் பட்டிதார் திரும்பி ஃபார்முக்கு வரணுங்க. அதே மாதிரி மஹைபல் லோம்ப்ரோர் அவருடைய ஃபார்ம் செமையா இருக்கு இந்த சீசன். அவருக்கு அதாவது இந்த இயரே பார்த்தோம் அப்படின்னா டொமஸ்டிக் கரியரும் நல்லா போயிருக்கு. ஸோ எல்லா பக்கம் ஓரளவுக்கு நல்ல டச்சில் இருக்காரு. இந்த சீசனும் 2-3 மேட்ச் கிடைச்சது. அதுல இந்த 6 ஹிட்டிங் எபிலிட்டி செம்மையா இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றதை விட ஸ்டேட்டவே 11லயே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வேற ஆர்சிபிக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்ல. ஸோ இந்த ஒரு மேட்ச் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சது அப்படின்னா லோம்ப்ரோரை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சேசிங் அப்படிங்கிற பட்சத்துல எடுத்து இடையில ஒரு 2-3 ஓவர் நீ போய் சுத்துப்பா, உனக்கு நாங்க ஃப்ரீடம் கொடுக்குறோம். ஸோ உன்னோட வேலை என்ன அப்படின்னா ஒரு கம்மி பால் பிடிச்ச ஒரு 10 பால் 20 பால் பக்கம் பிடிச்சி ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு போ. ஸோ 170 பக்கம் வந்துட்டு ஸ்ட்ரைக் ரேட் நீ வச்சுட்டு வெளியில வந்துட்டு தூபேக்கு எப்படி ரோல் கொடுக்குறாங்களோ, ஸோ திலக் வர்மாக்கு எப்படி ரோல் கொடுக்குறாங்களோ, ஸோ அந்த மாதிரி இவங்க லோம்ப்ரோரை கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த 7 மேட்ச்ல பண்ணக்கூடிய விஷயமும் அதுதான். ஸோ ஹோப்ஃபுல்லி நாளைக்கு மேட்ச்ல ஏதாவது பண்றாங்களான்னு பார்க்கலாம். அப்படியே கம்ப்ளீட்டா நம்ம பேட்டிங் யூனிட்டை முடிச்சுட்டு பவுலிங் யூனிட் பக்கம் வந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அடி வாங்குறது பவுலிங் யூனிட் தான். அதுல ஃபெர்குசன் கண்டிப்பா நம்பி இருக்காங்க. போன மேட்ச் அடி வாங்கினாரு தான், எல்லாருமே அடி வாங்கினாங்க. ஸோ இவரும் அடி வாங்கினாரு. பட் இருந்தாலும் இவர் 2 விக்கெட் எடுத்தாரு. அந்த இன்சைட் எட்ஜ்ல 2-3 பவுண்டரி போச்சு. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டா போட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ஸோ நாளைக்கு பகல் மேட்ச்ல ஹோப்ஃபுல்லி ட்ராக், அதாவது ஈடன் கார்டன் ட்ராக் அப்படிங்கிறது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, ஸோ இவர் வந்துட்டு நல்லா போடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அவங்க போடக்கூடிய பிளான் என்ன அப்படின்னா, சிராஜை வச்சு பவுன்சர் போட்டு சுனில் நாராயணை தூக்கணும். ஸோ சுனில் நாராயணுக்கு பவுன்சர் பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம் சுனில் நாராயண் தூக்கிட்டாலே அவங்களோட பேட்டிங் யூனிட் கொஞ்சம் டல் ஆயிடும். ஏன்னா முன்ன மாதிரி இப்போ இன்கோசிங் யாருமே ஆக்சுவலேட் பண்றது கிடையாது. அந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேர் மட்டும் தான் தனியா தெரியுறாங்க, சுனில் நாராயண் ஒன்று, ஆண்ட்ரே ரசல் ஒன்று. ஸோ இடையில மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்
ஷேயர் சைடு இருக்காரு, வெங்கடேஷ் சைடு இருக்காரு, ஸோ ரிங்கு சிங் வராரு, ராணா வராரு. பட் இருந்தாலும் பெருசா ஆடுற மாதிரியே தெரியலைங்க. ஸோ எல்லாமே ஸ்லோவா போயிருக்கு. ஸோ நீங்க சுனில் நாராயண் விக்கெட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு டல் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் சால்ட் மட்டும் 2 ஆடிட்டு இருப்பாரு, அவரையும் போற போக்கில் தூக்கிடலாம். ஸோ சுனில் நாராயண் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா சிராஜ் மறுபடியும் உள்ள வந்தாகணும். ஏன்னா சிராஜ்னால தான் பாடி லைன் லென்த், ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஷார்ட் பால் எல்லாம் போட்டு தூக்க முடியும். ஃபர்கூசனும் பண்ணுவாரு, ஆனா அவர் யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அதனால கண்டிப்பா டெத் ஓவர்ல அவருக்கு ஒரு 2 ஓவர் மீதி இருக்கும். அண்ட் சிராஜ் பவர் பிளேக்குள்ள 2 ஓவர் போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் குரூசியலா இருக்கும். ஸோ ஆர்சிபி நான் சொன்ன மாதிரி இந்த கிரீன் கலர் ஜெர்சியில ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு வேற மேட்டர். ஜெர்சியெல்லாம் இப்போ இங்க பிரச்சனையே கிடையாது. மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களோட ஸ்கில் தான். ஸோ கண்டிப்பா பிளேயிங் 11 இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க செட் பண்ணிட்டாங்க. இந்த 11ஓட தான் 7 மேட்ச் ஆட போறாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும், இந்த மாதிரி லோம்ரோரை மேல கொண்டு போறதாகட்டும், இல்ல ஒரு அனுஜ் ராவத்தை மேல கொண்டு போறதாகட்டும். இந்த தினேஷ் கார்த்திக் நல்லா ஆடிட்டு இருக்காருங்க. அதனால அவர் மேல இருக்கிற இன்னும் பிரஷரை எடுத்து விட்டா இன்னும் சூப்பரா ஆடுவாரு. கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுக்கு மிடில் ஆர்டர்ல ஒரு பேட்ஸ்மேன் வேணும். ஸோ அது நீங்க மேக்ஸ்வெல்லா இருக்கலாம், சரி நம்மளுடைய வில் ஜாக்ஸா இருக்கலாம், இல்ல கேமரூன் கிரீனா இருக்கலாம், ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனா ஒரு பட்டிதர் இல்லைன்னா லோம்ரோ, அனுஜ் ராவத் யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னா அவரும் கம்ஃபர்டபுளா எடுத்துட்டு போயிடுவாரு. ஹோப்ஃபுல்லி நடக்குதா இல்லையா அப்படிங்கறதையும் பொறுத்து பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கிரீன் ஜெர்சி சென்டிமெண்ட்? அதை தாண்டி நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா லோம்ரோரை ப்ரொமோட் பண்ண போறீங்களா? அண்ட் பாடி லைன்ல சுனில் நாராயணுடைய விக்கெட் எடுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதையும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.